அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 ஆண்டுகளாக நியமிக்கப்படாத மாவட்ட பொறுப்புகள் இன்றைய தினம் நியமிக்கப்படவிருப்பதாக விஜய் அறிவிக்க உள்ளதாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. தூத்துக்குடி மற்றும் திருச்சி மாவட்ட பொறுப்புகளை இன்று விஜய் அறிவிக்கவிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் மும்முரமாக களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சில கட்சிகள் வேட்பாளர்கள் அறிமுகம் வரை சென்று விட்டார்கள். சில கட்சிகள் விருப்ப மனு பெறுகின்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகமும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள உள்ள சூழலில் தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேடைகளில் பொதுவாகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி என்று அவர் சூழ்நிலைத்து வருகிறார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உட்கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தாமல் இருப்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் சில பகுதிகளில் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதே போல வட்டம், ஒன்றியம், வார்டு என பல்வேறு பொறுப்புகளும் இன்னும் நியமிக்கப்படாத இருக்கக்கூடிய சூழலில் தான் 2 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் தற்கால 8 மாவட்ட செயலாளர்களை தற்போது விஜய் அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் 5 மாவட்ட செயலாளர்களும், திருச்சியில் 3 மாவட்ட செயலாளர்களையும் இன்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ கட்சி மாவட்டங்களாக 120 மாவட்டங்கள் இருக்கிறது. மேலும் 18 மாவட்டங்கள் நியமிக்க போவதாகவும் கூறப்படுகிறது. காரணம், அவர்கள் ரசிகர் மன்றத்திலிருந்தே பயணிப்பதால் பெரும்பாலானோருக்கு பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கட்சி மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே 120 மாவட்டங்கள் அறிவித்திருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 சட்டமன்ற தொகுதிகள் வரும். ஆனால் சர்ச்சைகளை குறைப்பதற்காகவே தூத்துக்குடியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் இன்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இதுவரை அறிவிப்பு வெளியாகாததற்கு காரணமே உட்கட்சி பூசல் என்றும் கூறப்படுகிறது. சில சாதிய பிரச்சனைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதே போல திருச்சியிலும் 3 மாவட்ட செயலாளர்கள் இன்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விஜய்.